ஹாய்டா. சுகாக்கு ஒன்ச்சா பர்த்டேக்கு போடலாம் அப்படின்னு இருந்தேன். பட் போட முடியல. அண்ட் ஜெய்ஹோப்க்கு அந்த சேனலில் போட்டிருப்பேன். ஃபர்ஸ்ட் லவா ஃபர்ஸ்ட் சைட். ஸோ அதில் ஃபைனல் பார்ட் போட்டுடலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருந்தேன். முடியல. ஹோபிக்கு பார்க்கலாம். இப்போது சுகாக்கு ஓகே வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது போலீஸ் ஸ்டேஷன் எல்லாருமே உள்ள இருக்காங்க. அவங்கங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் சுகா அவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவன் கான்ஸ்டபிள் பார்த்த இந்த ஃபைல்லாம் கோர்ட்டு போகணும், எல்லாம் சார்கிட்ட சைன் வாங்கணும், சார் வந்த உடனே எனக்கு ஞாபகப்படுத்து அப்படின்னு சுகா சொல்ல அவனும் ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி சுகா கிட்ட இருந்து நிறைய ஃபைல்ஸை வாங்கிட்டு போறான். நெக்ஸ்ட் அவ ரூம்ல இருந்து வெளில வந்த பெரிய ஒரு லட்டியை எடுத்து அக்யூஸ்டெல்லாம் அசம்பிள் பண்ண, யாராரு கூட்டு போகணும், யாராருக்கு நாளைக்கு ஏறி சீக்கிரம் ஓ அப்படி சொல்ல அந்த கான்ஸ்டபிளும் சுகா சொன்ன மாதிரி பண்றான். நெக்ஸ்ட் லைனா ஒரு ரோவா அவன் முன்னாடி அவ்வளோ அக்யூஸ்டு இருக்காங்க. சுகா எல்லாரும் பேக்லயும் ஒரு அடியை போட்டுட்டே ஒன்னு வாட்டி பார்த்தவன் தான் இந்த வாட்டியும் ட்ரைம் பண்ணிட்டு உள்ள வந்திருக்கீங்க, ஒருத்தருக்கு கூட திருந்தணும் அறிவே இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி செம்மையா அடிக்கிறான். அவங்க எல்லாரும் அம்மா அப்பா அப்படின்னு கத்திக்கிட்டு நெளிச்சுக்கிட்டு வலிக்குது இல்லையா ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்க. இப்போ ஜீப் சவுண்டு. கான்ஸ்டபிளும் சுகா கிட்ட வந்து சார் லீவ் வந்துட்டாங்க மிஸ்டர் லீ. சுகா ஷோ எல்லாரும் சும்மா இருக்கு, தான் வரக்கூடாது, கமிஷனர் வராரு அப்படி சொல்லிட்டு சுகா அவன் கையில இருக்க லத்திய கீழே போட்டு வெளில போறான். இப்போ வந்து நெக்ஸ்ட் சுகா போயிட்டு காட்டு ஓபன் பண்றான். மிஸ்டர் லீயோட அசிஸ்டன்ட் தான் சுகா. சுகாக்கு மிஸ்டர் லீ மேல ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. லே சுகாக்கு ஒரு ரோல் மாடல் மாதிரி. லேய பார்த்துதான் எனக்கு போலீஸ் ஆகணும் ஒரு ட்ரீம். அந்த அளவுக்கு நேர்மையான போலீஸ். அவருக்கு கீழே அசிஸ்டண்டா வந்து ஜாயின் பண்ணது சுகாக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. அவன் அந்த ஒர்க்கை ரொம்ப பிடிச்சு பண்றான். லீ கீழே இறங்க குட் மார்னிங் சார். குட் மார்னிங். அவரு முன்னாடி வந்துட்டே இருக்காரு. சுகா லீக்கு பின்னாடி நடந்து வரான். இன்னைக்கு அக்யூஸ்ட் எல்லாரையும் கோர்ட்ல ப்ரொசீட் பண்ணணும், எல்லாரையும் ரெடி பண்ணிட்டீங்களா? ஓகே சார், உங்களுடைய பெர்மிஷன் தான் இப்போ எங்களுக்கு வேணும். நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன் சார். ஓகே, அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் படிக்கவே இல்லை, நான் படிக்கணும். நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் சார், இல்லை உங்கள் சைன் வேணும் அப்படி சொல்லிட்டு அக்காவும் லீயும் உள்ள வர லே அந்த அக்யூஸ் ரோவை பார்த்துக்கிட்டே உள்ள வராரு. சுகா பக்கம் திரும்பி இவனுங்க ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் தானே, இந்த கேஸ் இன்னும் முடியலையா? சார் முடிஞ்சு, இது அக்கைனா அப்படிங்கிற மாதிரி இல்லையே. எல்லாரையும் பார்க்க அம்மா சார் வெளில போயிட்டு 2 நாள்லயே ஏடிஎம் உடச்சு திருடி இருக்கான். இவனுங்க கேர்ள்ஸ் டிஸ்டர்ப் பண்ணிருக்கானுங்க. இவன் ட்ரக்ஸ் செல் பண்ணிருக்கான் ஃபுல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அப்படின்னு எல்லாரையும் காட்ட லீ ஃபைல்ஸ் சுகாவும் ஃபைல் எல்லாம் கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுக்க அவரும் கிரைம் டீட்டெயில்ஸ் எல்லாம் படிச்சுட்டு ஒருத்தன் திருடி இருப்பான். அவனை மட்டும் பார்த்த லாஸ்ட் வார்னிங், இதுக்கப்புறம் நீ இந்த வேலை பண்ணக்கூடாது போடு. சார் அவன் மேலே கம்ப்ளைண்ட் ஃபைன் பண்ணியிருக்கோம் சார். எனக்கு தெரியலையா சுகா, நீ சொல்லி தான் நான் தெரிஞ்சுக்கணுமா என்ன? சார் அவனை எனக்கு கோர்ட்டில் ஹேண்ட் ஓவர் பண்ணணும், அதை நான் பார்த்துக்கிறேன், நீ எதுக்கு ஃபீல் பண்ணுற? சார் அவன் திருடி இருக்கான் சார், 3 நாளா எங்களை அலைய விட்டான். நீ சுகாவை பார்த்து எப்பவுமே சொல்றதுதான், ஃபேஸை பார்த்து கண்டுபிடிக்க தெரியணும் சுகா. எல்லாத்தையுமே உன் மண்டையிலேருந்து யோசிக்காத, இங்கேருந்து யோசி. எல்லாரும் மூஞ்சியும் பார்த்தியா, எல்லாருமே அக்யூஸ்ட். பட் இவன் அப்படின்னு அவனை காட்ட அவன் ஒரு பாவம் போல நின்றுட்டு இருக்கான். பட் அவன் திருடி பண்ணான், பட் ஒரு மாதிரி நின்று இருக்க. சுகா அவனை பாக்குறான், ஏதோ ஒரு சுச்சுவேஷன், அதனால அவன் பண்ணியிருக்கான், ஒரு சான்ஸ் கொடுப்போம் அப்படி சொல்லிட்டு எஃப்ஐஆரை கிழிச்சிட்டு கிளம்பு அப்படி சொல்றாரு. சுகாக்கு ஒண்ணுமே புரியல. அவன் கிட்டத்தட்ட 3 நாளா தூங்காம இருந்து அவனை பிடிச்சிருப்பான். பட் இது ஒரு மாதிரி இருக்கு சுகாக்கு. பட் சைலண்டா இருக்கான். நீ ஏத்து அவன் எதுவுமே பேச மாட்டான். ஓகே சார் சொன்னா ஏதாவது ரீசன் இருக்கதான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி அவனும் கண்டுக்கல. நெக்ஸ்ட் கேர்ள்ஸை டீஸ் பண்ணியிருப்பான் இல்லையா, அவங்கள பார்த்துட்டு இவங்கள மட்டும் இன்னைக்கு கோர்ட்ல கொண்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க, பேலன்ஸ் இருக்க 3 மெம்பர் வேண்டாம். சார் அவன் தான் திருடி இருக்கான், ஏதோ ஒரு சுச்சுவேஷன் ஓகே, பட் இவங்க ட்ரக் சேல் பண்ணியிருக்காங்க சார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதான் சொல்றேன் வேண்டாம். சார் எனக்கு புரியல, நான் சொல்றத கேளு சுகா. சார் இவங்க மேல பாவம் பாக்குறீங்களா? அவங்க மேல பாவம் பார்க்கல. எந்த டைம் நீ இங்க இருந்து யோசிக்க கூடாது, உன் மண்டையில இருந்து யோசிக்கணும்.
அப்படின்னு அவன் பிரெயினை பாயிண்ட் பண்ணி இங்க வந்து யோசி, இவனுக்கு பின்னாடி எவனோ இருக்கான், அங்க இருந்து மூவ் பண்ணணும். சுகாக்கு ஒண்ணுமே புரியல, பட் கடுப்பாகுறான். ஓகே அப்படி சொல்லிட்டு அவனும் நீ சொன்ன மாதிரியே செய்யறான். அகைன் அந்த அக்யூஸ்ட்லாம் லாக்அப்குள்ள போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு லீ கிட்ட வந்த, ஓகே சார் நீங்க சொன்ன மாதிரி பண்றேன், இதுல கொண்டு போயிட்டு கோர்ட்ல ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன். பட் ஆல்ரெடி மார்னிங் நான் சொல்லிட்டேன் இவங்க எல்லாம் வருவாங்க, இந்த கேஸ்லாம் இருக்குன்னு. என்ன சார் பண்ணிட்டோம்? சிம்பிள், டைம் கேளு, இன்னும் 3 days. 3 days-ஆ? எல்லா டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணிட்டா. இங்க பாருங்க இங்க எங்கெங்க ட்ரக் வாங்குறாங்க, யாரும் அதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. சுகா ப்ளீஸ், எனக்கு தெரிஞ்சது இதோட முடியும்னு எனக்கு தோணல, சொல்றத மட்டும் செய். 3 days டைம் கேளு, அதுக்கப்புறம் கொண்டு போய் இவங்களை ஹேண்ட் ஓவர் பண்ணலாம் அப்படி சொல்ல. சரி சொல்லிட்டு சுகாவும் கருப்புல இந்த டீஸ் பண்ண பசங்களை மட்டும் கூட்டுட்டு கோர்ட்டுக்கு போறான். சுகாக்கு அவர் மேல ரெஸ்பெக்ட் இருக்கு, பட் இப்படிதான் ஏதாவது பண்ணிட்டே இருப்பாரு. ஸோ இதுக்கும் ஏதாவது ரீசன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் சைலண்டா போயிடுறான். நெக்ஸ்ட் கோர்ட்ல அந்த டீஸ் பண்ண பசங்களை ஜெயில போட சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் சுகா கூட்டு வரேன்னு சொல்லியிருப்பான் ட்ரக் கேஸ், அதுக்கு டைம் கேட்க ஜட்ஜு கண்ணா பின்னான்னு கத்துறாரு. கேஸு கூட உங்களால ஒழுங்கா முடிக்க முடியாதா? முடிக்க முடியலன்னா வேற டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் பண்ணுங்க, அதை விட்டுட்டு எப்ப பாரு டைம் கேக்குறது. சாரி சார், சாரி. இன்னொரு கேஸ் எங்க காணோம், ஏடிஎம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது சுகாக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவனதான் வீட்டுக்கு அனுப்பியிருப்பாரு. சுகா முழிச்சு நின்றுட்டு இருக்க, இதுக்கும் டைமா, இதையும் ஒழுங்கா பண்றது கிடையாது, கிளம்புங்க அப்படின்னு ஜட்ஜ் திட்டி அனுப்ப. சுகா அதே கோத்தோட கோர்ட்ல இருந்து வெளில வரா. கூட கான்ஸ்டேபிள் 3 அக்யூஸ்டுங்க. ஸோ அவங்களாம் பார்த்துட்டு கூட்டு போயிட்டு ஜெல்ல தள்ளுங்க, கேர்ஃபுல்லா கூட்டு போங்க, ஹேண்ட் கஃப் போட்டு இருக்கணும், இவங்க கையில மட்டும் இல்ல வண்டிக்குள்ள தள்ளிட்டு வண்டியில ஒரு லாக் போடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய சொல்லிட்டு சுகா இடுப்புல ஸ்மோக் பண்ணிட்டு கார் எடுத்துட்டு வெளில வரான். 3 days அவனை சாப்பிடாம தூங்காம அவனை பிடிச்சு வச்சா அசால்ட்டா வெளில தள்ளிட்டாரு. அப்புறம் இதுக்கு அவனை கஷ்டப்பட்டு பிடிச்சது. சரி இருக்கான், ஏதோ ஒரு சுச்சுவேஷன் ஓகே ஒத்துக்கலாம், பட் ட்ரக் அங்கதான் கையும் கல்லவும் மாட்டி இருக்காங்க. யார்கிட்ட அது வாங்கினாங்கன்றது சொல்லியாச்சு, எல்லாம் வாக்குமூலம் இருந்தாலும் இவரு உங்களையும் விடல அப்படிங்கிற மாதிரி அவரு விடல இல்லையா? அதை திங்க் பண்ணிட்டே சுகா அவன் மண்டி எடுத்துட்டு போயிட்டு ஸ்டீரிங்ல வச்சு முட்டிக்கிறான். கடுப்பா இருக்கு அவனுக்கு, தீ டென்ஷனோட ஸ்மோக் பண்ணிட்டே இருக்கான். இந்த செகண்ட் அவனுக்கு ஒரு கால் வருது. அதை பார்த்த உடனே அவன் ஸ்மோக்லாம் ஆஃப் பண்ணிட்டு வண்டில இருந்து கீழே இறங்கி சவுண்டுக்கு ஸ்மெல் வராது, போன்ல பேசும்போது எப்படி ஸ்மெல் வரும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு, ஹலோ சொல்லுங்க சார், சுகா எங்க இருக்க? கோர்ட்ல சார், எல்லாம் பக்காவா முடிஞ்சிருச்சுல? முடிஞ்சிருச்சு சார், எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஜட்ஜ் என்ன சொன்னாங்க? 3 days டைம் கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க சார், 3 days மட்டும் தான். இல்லைண்ணா இந்த கேஸ் டியூன் கிட்ட போயிடுன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்ஸ், எனக்கு 1 days போதும், இருக்க என்ன டீல்ஸ் எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுப்பேன், ஒரு நாள் போதும் சார். நான் ஆல்ரெடி சுகா இந்த கேஸை உன் மைண்ட்ல இருந்து நீ திங்க் பண்ண, கேஸ்ல இருக்க க்ளூ எல்லாமே உனக்கு புரியும். சும்மா இந்த அக்யூட் சொல்றதெல்லாம் உண்மை மூடிட்டு நம்ப கூடாது. அதுக்குள்ள என்ன உண்மை இருக்கு என்ன பொய் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும். ஓகே சார், சரி ஓகே, உனக்கு ஒரு வேலை. சொல்லுங்க சார். என் பொண்ணை கூப்பிட்டு போய் வீட்டுல விட. சார் சீக்கிரமா போ அப்படின்னு போன் கால் கட் பண்ண. அப்படிங்க கூப்பிட்டு போகணுமா அப்படிங்கிற மாதிரி கடுப்பாகிறான். நெக்ஸ்ட் அவன் ஸ்கூல் முன்னாடி நின்றுட்டு இருக்கான். அங்க வயன் இன்னைக்கு ஸ்கூலுக்கே வரல அப்படின்னு ஒரு நியூஸ் வருது. கடுப்பாகிறான். கேன்ல போயிட்டாளா, இவளை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி கடுப்புல கார் எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டா கிளப் வரான். அவன் அப்பா ஸ்டேஷனே ஒரு அலற விடுறான். இவ என்னடா மக்கள் டைம்ல குடிச்சிட்டு ஆடிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணிட்டே ஸ்ட்ரெயிட்டா கிளப். அங்க வெளியில ஒரு கான்ஸ்டபிள் நின்றுருக்கான். சுகா அவனை பார்க்க, சாரி சார், நான் தான் கிளப் வந்தா இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்ல, மேம் தான் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க, நான் பாத்துக்கிறேன். சுகா உள்ள வர குட்டியா ட்ரெஸ் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க. அதுல இருக்க முக்காவாசி பேர் கண்ணோடு உங்க மேலதான். சுகா எல்லாரையும் கிராஸ் பண்ணி உங்ககிட்ட வரான். நீங்க ஒரு கையில ட்ரிங்க் ஒரு கையில ஸ்மோக்கு செம்மையா டான்ஸ் பண்ணிட்டு இருக்க. சுகா வந்த அடுத்த செகண்ட் முடிய பிடிச்சி தர 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 இழுத்துட்டு வெளில வரான். அங்கிள் அங்கிள் என்ன விடுங்க அங்கிள், தள்ள வலிக்குது அம்மா அப்படிங்கிற மாதிரியே கத்திட்டே இருக்க. சுகா முடிய பிடிச்சிட்டு இழுத்துட்டு வரான். கீழே இருக்க பாட்டிலையும் ஸ்மோக்கையும் கீழே போட்டுட்டு உங்க தலைய சுகா பிடிச்சிருப்பா இல்லையா, அவன் கைக்கும் மேல உங்க கையை ஒரு கை வச்சு பிடிச்சிட்டு ஒரு கையை வச்சு அவன் கையை அடிச்சுட்டு, சார் வலிக்குது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே அவன் இழுத்துட்டு வரான். நடந்து வந்துட்டே இருக்கீங்க. அந்த கிளப்போட என்ட்ரன்ஸ்ல இருந்து கூட்டு வந்து உங்களுக்கு நிக்க வச்சுட்டு, என்னடி ட்ரெஸ் தான்
அங்கிள் நீங்களா? நான் தான் உனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல. இன்னும் டைமே முடியல. என்னோட பேர் வேற உள்ளதான் இருக்கான். ஏன் அங்கிள் இப்படி பண்ணீங்க? வேறா நீ சொல்லிட்டே இருக்க, ஒரு பையன் உள்ள இருந்து வெளில வரான். வாட்ஸ் ப்ராப்ளம் பயம்? சுகா திரும்பி உன்னை பார்க்க இவன் தான் எனக்கு பேரு. டைம் கூட முடியல. ஏன் அங்கிள் இப்படி பண்ணீங்க? உனக்கு என்ன வயசாச்சா? இதை கேட்கறதுக்கு தான் நீங்க கூப்பிட்டு வந்தீங்களா? ஏன் உங்களுக்கே தெரியாதா? போரிங். சொல்லுங்க. அப்படின்னு உள்ள பக்க போறீங்க. அக்கின் சுகாவுக்கு முடிய பிடிக்கிறான். என்ன ஆச்சு உங்களுக்கு? நீ சொல்லிட்டே நீங்க சுகாவை பார்க்க அந்த பையன் உனக்கு ஏதாவது பிரச்சனையா? நீ சொல்ல சுகா எதுவும் ஓடுறியா இல்லையா? அண்டையில ஒண்ணு போட்டன்னு வைக்கி. அவன் உள்ள ஓட்டான். அவனை எதுக்கு மிரட்டினீங்க? அவன் தான் எனக்கு என்னோட பேரு. கேட்டதுக்கு பதில் சொல்லு. உங்க சின்ன போட்டு ப்ரெஸ் பண்றான். வலிக்குது. 17 வயசாச்சா? குடிக்கிற, கிளப் போற, தண்ணி அடிக்கிற, ஸ்மோக். என்னடி உனக்கு இதெல்லாம் தேவை இந்த வயசுல? வலிக்குது. இந்த வயசுல என்ஜாய் பண்ண முடியும். அங்கிள் அங்கிள் நீ நல்லா என்ஜாய் பண்ற. அப்பா என் உயிரை வாங்குறான். ஒழுங்கா வீட்டுக்கு போ. வீட்டுக்கா? நோவே அப்படின்னு அவன் கை எடுத்துக்கிட்ட பார்க்க கான்ஸ்லாவை பார்த்து வீட்டுக்கு கொண்டு போய் விடுங்க, ஒரு ஒர்க் இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு அவர்கிட்ட விட்டு போக்க நீங்க அங்கிருந்து பூந்து அடிச்சுக்கிட்டு ஓடி வந்துட்டீங்க. நான் சொன்னா கேட்க மாட்டாங்க சார், அதனால அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியல சார். அதனாலதான் லீ சார் எப்பவுமே உங்களுக்கு சொல்றாரு, உங்களை கூப்பிட்டு வந்து வீட்டுல விட சொல்லுவாரு. நான் பாத்துக்கிறேன். சரி நீங்க கிளம்புங்க இங்க இருந்து. அவனும் அங்க இருந்து விட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி ஓட சுகா எல்லாம் இப்படி கூப்பிட்டு வந்தா வேலைக்கு காத்த அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா அவன் டிஜே கிட்ட போறான். நீங்க இதுக்குள்ள ஓடி வந்து பேர எங்க காணும் தேடிக்கிட்டே. இப்போ சுகா எங்கிறது போக மாட்டான். அவன் கண்ணில் நம்ம பாடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி உள்ள ஓடி வந்துட்டுருங்க. சுகா டிஜே கிட்ட போயிட்டு மியூசிக்கை ஆஃப் பண்றான். போச்சா? டிஜே கிட்ட போயிட்டான் அவன். வயன் ஒழுங்கா வெளியே வந்துரு. அம்மா இதே நின்றுட்டு இருக்கீங்க ஒரு கார்னர்ல. அது டார்க்கா இருக்கு. சுகாக்கு அந்த இடம் தெரியல. நீ மட்டும் வெளில வந்தாதான் எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க. இல்லைன்னு வச்சுக்கிய இங்க இருக்க எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணுவேன். எல்லாருமே ஒரு மாதிரி முழிக்கிறாங்க. பிகாஸ் எல்லாருக்குமே 18 கூட ஆகல. எல்லாருமே குட்டி குட்டி பசங்க தான். 3/4 பேர் இருக்காங்க. வெளியே வரையா இல்லையா? இல்லைன்னு வச்சுக்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படி சொல்ல எல்லாருமே துருன்னு முடிச்சுட்டு விஜய் பக்கமே பாக்குறாங்க. இங்க உள்ள வயன் அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்கா. உங்களுக்கும் அவளை தெரியும். அவளை நீங்களே வெளியே அனுப்பிட்டீங்கன்னா எல்லாரும் தப்பிச்சுங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கிய எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணும் போது தனியே தொக்காவ என்கிட்ட மாட்டுவா. எப்படின்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க அப்படி சொல்ல எல்லாரும் உங்களை மும்முரமா தேட ஆரம்பிச்சுட்டாங்க. எங்கடி இருக்க? உன்னால நாங்க மாட்டுவோம், வெளியே வா, எங்க இருக்க அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே தேட ஒரு கார்னர்ல போயிட்டு கொள்ளந்த மாதிரி ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க. போச்சு போச்சு, வீட்டுக்குள்ள கொண்டு போய் விட்டுருவோம். சொல்லுங்க, வேற ஏன் இப்படி பண்றதுக்கு தெரியல. வீட்டுக்கு போகணுமா என்ன? வீட்டுல ஒரு ஹிட்லர்னா ஒரு ஹிட்லர். வெளியே போலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி நீங்க அந்த கீழே உட்காந்துட்டு இருக்க. சார் எவ்வளவு தெரியும் அவளை காணும் சார். அவ வெளியே போயிருப்பான்னு நினைக்கிறேன். வெளியே இருந்துட்டா நான் உள்ள வந்திருக்கேன். டோரை லாக் பண்ணிட்டு வந்திருக்கேன். இந்த மீறி அந்த டோரை யாராலையும் திறக்க முடியாது. நீங்க யாரும் வெளியும் போக முடியாது. எல்லாரும் ஜெயிலுக்கு போகணும் அப்படி சொல்ல எல்லாருமே பயப்படுறாங்க. ஓயன் நீயா வெளியே வந்துட்டனா உனக்கு நல்லது. நீங்க இப்ப கூட வெளில வரல. சுகா டிஜேவை பார்த்துட்டு லைட்டு போடு. லைட்டா போட்டா நம்ம தெரிஞ்சிருவோமே. நீங்க வாயெல்லாம் மூடிக்கிட்டு அமைதியா இருக்க. லைட் ஆன் ஆகுது. எல்லாருமே தெரியுறாங்க. பட் நீங்க மட்டும் காணும். நீங்க தான் டேபிள் கீழே இருக்கீங்க இல்லையா? காணும். மேல இருந்துட்டே சுகா நீ எங்க அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு இருக்க. டேபிள் கீழே நீங்க இருக்கிறீங்க தெரிஞ்சிருச்சு. எல்லாரும் அதே இடத்துல அப்படியே இருக்கணும். இன்ச்சு கூட யாரும் நகரக்கூடாது அப்படின்னு மைக்ல பேச கண்டுபிடிச்சிட்டான். பிடிச்சிட்டான் வச்சு அப்படின்னு உள்ள உட்காந்துட்டு இருக்க. சுகா மேல இருந்து இறங்கி டேபிள் ஒரு கையில தூக்கிட்டு எழு அங்கிள் எழு மெதுவா எழுந்து நிக்கிறீங்க. பெஞ்சை தள்ளி விட்டுட்டு அவளை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போறான். நெக்ஸ்ட் அவன் கார்ல பின்னாடி பிடிச்சி உங்களை தள்ளி விட்டுட்டு அந்த கார் எடுக்கிறான். நெக்ஸ்ட் வீட்டுல மெதுவா இறங்க அப்பான்ட்ட ஃபோன் பண்ணி சொல்லு, நான் கூட்டு வந்து உன்னை விட்டுட்டேன்னு. அதுக்கப்புறம் உன்னை கிளப் பக்கமே பார்க்க கூடாது. சரி இப்படிதான் டெய்லி சொல்லிட்டு போறேன். ஆனா ஸ்கூல்ல கட் அடிச்சுட்டு அங்க சுத்திட்டு இருக்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கற்புக்கு சீல் வைக்க போறேன், பாத்துக்கிட்டே இரு. ஒரு மாதிரி சுகாவை பார்த்துட்டு இருக்க. நெக்ஸ்ட் அவன் கார் எடுத்துட்டு கிளம்புறான். கடுப்புல உள்ள வந்துட்டீங்க. யாருக்குமே ஆட்டுங்கவே மாட்டீங்க. வீட்டுல ஏகப்பட்ட ரூல்ஸ் உங்களுக்கு. வெளியே போக கூடாது, யாருக்கிட்டயும் பேசக்கூடாது, நல்லா படிக்கணும், அப்பா மாதிரி ஆகணும். உங்க அப்பாக்கு ஒரு
டிக்னிட்டி இருக்கு. ஸோ அதை கெடுக்கக்கூடாது. அவருக்கு அதெல்லாம் பிடிக்காது. அவரை இன்ஸ்பைராக திங்க் பண்ணி நிறைய பேர் போலீஸ் ஆயிருக்காங்க. அதில் ஒருத்தவங்க தான் சுகா. ஸோ எல்லாமே உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சே இருந்தாலும் உங்களுக்கு உங்கள் அப்பாவை பிடிக்காது. உங்கள் அப்பா எதற்கு செய்யக்கூடாது சொல்கிறாரோ அதை தான் நீங்கள் செய்வீங்க. எங்கே போகக்கூடாது சொல்கிறாரோ அதை தான் பண்ணுவீங்க. பிகாஸ் உங்கள் அப்பாவை உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால மட்டும்தான் நீங்கள் இதெல்லாம் பண்ணிருக்கீங்க. ஒரு கட்டத்தில் உங்களுக்கு அதை அடிக்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். அடிக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறத விட அப்பா இது போல் நம்ம இருக்கும்னு தெரிஞ்சா கண்டிப்பாக அவர் ஃபீல் பண்ணுவார். அவர் ஃபீல் பண்ணுறது தான் உங்களுக்கு வேணும். நம்ம பிள்ளைய சரியாக வளர்க்கல அப்படி திங்க் பண்ணுறது தான் உங்களுக்கு வேணும். அதனால மட்டும்தான் நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. வேணும்ட்டே பண்ணுவீங்க அதெல்லாம். இப்போ கூட அம்மா வந்து கத்திக்கிட்டே இருக்காங்க உங்களை. இது போல பண்ணா அவருக்கு பிடிக்காதுல்ல, ஏன் என்னெல்லாம் பண்ணிட்டு கண்டி கத்த. திரும்பி அம்மாவை பார்த்தா நம்ம ஒருத்தங்க இருக்காங்க, அவருக்கு முதல்ல ஞாபகம் இருக்காமா? சரிடி, அது அவரோட ஒர்க் இல்ல, ஒர்க் அது ஒண்ணுதாம்மா அவருக்கு முக்கியம். எப்பவுமே ஸ்டேஷன் அப்படி இருக்கிறதுக்கு நம்ம எதுக்கு அவர் கூட இருக்கோம் சொல்லு? வயன் உனக்கு புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு தாம்மா புரிய மாட்டேங்குது. ஒரு ஃபெஸ்டிவல் வரும்போதும் அப்பா நம்ம கூட இருக்க மாட்டாரு. எங்கேயாச்சும் ஊருக்கு போனாலும் அப்பா நம்ம கூட இருக்க மாட்டாரு. ரீசெண்ட் டைம்ஸ்ல நம்ம போன பஸ் ஆக்சிடென்ட், அந்த டைம்ல கூட நம்ம 2 பேரை பார்த்துக்க மேடு. அவர் எதுக்குமா இருக்காரு? நான் இப்ப கிளப்ல இருந்தேன். அவரோட அசிஸ்டன்ட் யாரது யோங்கி, அவங்க வராங்க. அப்ப கூட அப்பா என்ன கூட்டு வரணும் தோணல பாரு. கூட அப்பா இல்ல. எந்த ஊருக்கு போனாலும் டிரான்ஸ்ஃபர். இத்தனை ஸ்கூல்மா நான் மாறுது. எனக்கு யாராச்சும் ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்களா? நீ பாத்திருக்கியா? பையன் நான் தான் சொல்றேன்ல, அது அவரோட ஒர்க்குடி. இந்த ஒர்க்கு கட்டிட்டே அல்ல சொல்லு. அதுக்கப்புறம் எதுக்கு நானு புரிஞ்சுக்க என்னமா இருக்கு? உனக்கு தான்மா புரியல. பேரண்ட்ஸ் மீட்டிங் வரும்போது அவர் அந்த இடத்துல இல்லம்மா. ஒரு பர்த்டேக்கு நம்ம கூட இருந்து கேக் வெட்டி இருப்பாரா? உங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி நம்ம 2 பேரும் சேர்ந்து கொண்டாடுவோம், இல்லைன்னா கோவிலுக்கு போயிட்டு வருவோம். அதை தவிர நம்ம என்ன பண்ணிருக்கோம்? அவருக்கு புரிய வைக்கணுமா? நம்ம கிட்ட இருந்து நம்ம பொண்ணை வளர்க்கலன்னு அவருக்கு புரியணும். ஊரை காப்பாத்தி ஒண்ணு பண்ண போறது கிடையாது. என்ன பாத்துக்கல அவருக்கு புரியணும். கிட்ட இல்ல, உனக்கு சொல்லி கொடுக்கல, அப்பதான் அவளா சரியா வளர்க்கல. ஏன் அவர்கிட்ட இல்லைன்னா அவருக்கு புரிஞ்சுக்கணும். அதுக்காக மட்டும் தான் நான் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இன்னமும் பண்ணுவேன். என்னை விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு ரூமுக்குள்ள போயிட்டீங்க. வேணும்ட்டே தான் அதெல்லாம் பண்றீங்க. அப்பா ஃபீல் பண்ணணும் இப்படி திங்க் பண்ணிட்டு பண்றீங்க. இன்னைக்கு கூட உங்க அப்பா வரல. 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அம்மா உங்ககிட்ட பேச ட்ரை பண்றாங்க. சாப்பிடும் போது அவரை பத்தி பேசாதம்மா, நான் அதுக்கப்புறம் சாப்பிட மாட்டேன். அது இல்லடி, நீ அப்பாவை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்க. நீங்க பொறுமையா அம்மாவை பாக்குறீங்க. சரி சாப்பிடுறீங்க. நெக்ஸ்ட் டே பாரு வயல், ஸ்கூலுக்கு தான் போற, அப்பாவை பழி வாங்குறேன், இதை பண்றேன்னு உன் லைஃப் நீயே வேஸ்ட் பண்ணிக்கிற. சாப்பிடு அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு பாக்ஸ் கொண்டு வந்து கொடுக்க, என்ன மண்டடி இத? என்ன கலர் பண்ணிருக்க? ஆமா நல்லா இருக்குல்ல வயல். உன்னோட ஸ்கூல்ல இதெல்லாம் தெரிஞ்சதுனாலதான் பண்ணேன். நேத்து சொன்னாரு சார் கலரிங் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. ஒரு பையனை அடிச்சாரு. அவங்க கூட மறுநாள் அவங்க அப்பாவோட தான் வந்தான். பிகாஸ் அவங்க அப்பாவுக்கு அவர் போன் பண்ணி சொல்லியிருக்காரு, இங்க வந்தாதான் பையனை சேர்த்து பண்ணு. சோ கலரிங் இப்படி இருந்தாலும் அப்பா வரணும்ல. வயன் பாக்ஸ் கொடுமா அப்படின்னு பாக்ஸ வாங்கிக்கிட்டு ஸ்கூலுக்கு போறீங்க. உங்களுடைய பிடி சார் தனியா உங்களை கூட்டு வராரு. உங்க மண்டிய பார்த்துட்டு, என்ன வயன் இதான் கலரிங் நல்லா இருக்கல சார், மட்டார்னு ஒரு அடியை போடுறாரு, வலிக்குது, பட் பொறுத்துக்கிறீங்க. நேத்து தானே ஒரு பையனை கூட்டு வந்து இன்ஃபார்ம் பண்ண எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு மீட்டிங் வச்சு அனுப்பணும். ஓகே, நீயா? கண்ணு கலங்கிடுச்சு அவர் அடிச்ச. பொறுத்துக்கிறீங்க அப்பாக்காக. உங்களுக்கு அப்பா பிடிக்கும். அப்பாவை பார்த்தே கிட்டத்தட்ட 5 மந்த்துக்கு மேல இருக்கும். ஸோ இன்னைக்காச்சும் வருவாருன்னு சொல்லிட்டு சைலண்டா இருக்க. பேரண்ட்ஸ்க்கு முதல்ல இன்ஃபார்ம் பண்றேன், முட்டி போடு முதல்ல அப்படி சொல்லிட்டு கிரவுண்ட்லயே முட்டி போட்டு விட்டுட்டாங்க. பட் பொறுத்துக்கிறீங்க அப்பாக்காக. ஒரு ஸ்ட்ரெயிட்டா அம்மாவுக்கு கால் பண்ண வர, சார் அம்மாவுக்கு உடம்பு சரி, அம்மா ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க, நீங்க வேணாலும் அப்பாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓ உங்க அம்மா உன் வண்டியை பார்க்கலையா? சரி ஓகே, உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்றேன் அப்படின்னு உங்க அப்பாவுக்கு கால் பண்ண. வலிக்குது, பட் ஒரு ஹாப்பி ஸ்மைலோட முட்டி போட்டுட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரம் அங்க வர்றது சுகா. அந்த ஜீப் வரும்போது அப்பா தான் வராரு அப்படி சொல்லிட்டு நீங்க ஒரு ஸ்மைலோட பார்த்துட்டு இருக்க. சுகா வராரு, அவ்வளோதான் டவுன் ஆயிடுச்சு. வயன் யாரும் அங்கிளா? அமைதியா இருக்கீங்க. சுகா வரான், உங்க மண்டிய பாக்குறான், நீங்க முட்டி போட்டுட்டு இருக்கீங்க, அதையும் பாக்குறான். ஸ்ட்ரெயிட்டா சார் கிட்ட போறான். பாருங்க, அங்கிள் வந்தாலாம் விட முடியாது, அவங்க அப்பா முதல்ல வரணும். ஆமா சார் அப்படியே சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. பட் சைலண்டா இருக்க.
சுகா வந்து இம்பார்ட்டன்ட் கேஸ்ல இருக்காரு, அதான் வந்தாகணும் அப்படின்னு அவர் பேசி கன்வின்ஸ் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் சுகா அவங்க கிட்ட வர கட்டி போட்டிருப்பீங்க, எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறீங்க. நில்றி, நீங்க எதுக்கு வந்தீங்க? உன் அப்பா என்னன்னா என்ன போங்கிறான், நீ என்னடா எதுக்கு வந்துன்னு கேக்குற, என்னை பார்த்து எப்படி இருக்க அப்படின்னு கத்துறான், பயங்கரமா திட்டுறான். ஒழுங்கா இருக்க மாட்டியா, எனக்கு என்ன இதெல்லாம் இல்ல இவ்வளவு கலரு, நேத்து பார்க்கும் போது கூட இந்த மண்டையில இதெல்லாம் இல்லையே, நீ பண்றியா நீ அப்படின்னு பயங்கரமா கத்த. ஆமா இதே வாங்கிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா இருக்க, நெக்ஸ்ட் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுன்னு வச்சுக்கேன் பல்ல கல்லெல்லாம் கழட்டிடுவேன் ஓ அப்படி சொல்லிட்டு அவன் கிளம்புறான். ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு அழுவுறீங்க. இப்போ கூட அப்பா வரல அப்படி தோணுது. பொறுமையா நின்றுருக்கீங்க. டைம் அப்படியே போகுது. நீங்க பண்றதெல்லாம் வேஸ்ட்டு. அப்பா எந்த டைம்லும் வரமாட்டாங்க, நம்ம அவருக்கு இம்பார்ட்டனே இல்லை, எல்லாமே தெரிஞ்சிருச்சு, அவ்வளோதான் விட்டுட்டீங்க. நைட்டு வீட்டுக்கு போறீங்க, நியூஸ்லாம் அப்பா ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு போல. அம்மாவுக்கு கஷ்டமா இருக்கு, நீங்க ஏன் இப்படி பண்றீங்கன்னு அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். வேணாம் வயன், இப்படி உன் லைஃபு கெடுத்துக்காத, அப்பா இப்படிதான் தெரியுதுல்ல, நீ படிச்சு நீ ஒரு ஸ்டேஜுக்கு வா, உங்க அப்பாவுக்கு இதெல்லாம் சொல்லி புரிய வை. அப்படிலாம் சொல்ல தூக்கம் வருது அப்படி சொல்லிட்டு திரும்பி படுத்துக்கிட்டீங்க. அவ்வளோதான். அம்மாவும் உங்களுக்கு தான் கன்வின்ஸ் பண்ணாலும் நீங்க கேட்க மாட்டீங்க, தெரிஞ்சிருச்சு. ஸோ அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் டே நீங்கள் ஸ்கூலில் இருக்கீங்க, கிளாஸ்க்குள்ள போரிங்காக இருக்கு, படுத்து தூங்கிட்டு இருக்க. இந்த டைம் சுகா வரா. மேம் வயன் அப்படி சொல்ல, உங்கள் அங்கிள் வந்திருக்காருடி. அங்கிளா? அதான் அந்த ஹேண்ட்ஸமான பையன். சுகாவா அப்படின்னு திரும்பி படுத்துக்கிறீங்க. மேடம் என் காது கேக்குதா இல்லையா, எங்க இருக்க அப்படி சொல்ல திரும்பி படுக்கிறீங்க. மேடம் எழுப்புறாங்கடி, எழுதுரு. என்னடி பிரச்சனை? எழுந்துரு வயன். சுகா பாக்குறான், தூங்குறீங்கன்னு அவனுக்கு நல்லா தெரியுது, பட் கடுப்பா இருக்கு. சுகா ரொம்ப டென்ஷனா இருக்கான். மேடம் கொஞ்சம் சீக்கிரம் வயன் எழுதுக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்ல மெதுவா எழுத நிக்கிறீங்க. அங்கிள் வந்திருக்காங்க பாரு, கிளம்பு. சுகாவை பாக்குறீங்க, படப்படப்பா நின்றுருக்கான். பட் நீங்க காதலே வாங்கல. பேக் எடுத்துட்டு பொறுமையா வெளில வர. படிக்க சொன்னா தூங்கிட்டு இருக்கியா, என்ன வேணும் உங்களுக்கு, வீட்டுக்கு போகலாம், இப்போதைக்கு இது பேசுற டைம் கிடையாது, போகலாம் அப்படி சொல்ல நீங்களும் பின்னாடியே வரீங்க. அவன் சைன் போட்டு கூட்டு போறான். நெக்ஸ்ட் கார்ல பின்னாடி உட்காந்து தூங்கிட்டு இருக்கீங்க. அவன் ஃபாஸ்டா டிரைவ் பண்ணிட்டு இருக்கான். கண்ணாடியில உங்களை பார்த்துட்டும் இருக்கான். எங்க கூட்டு போறோம், என்ன ஆச்சு, ஸ்கூல்ல பாதியில இருந்து கூட்டு போற, எப்பவுமே இவன் தானே கூட்டு போ, அதாவது ஸ்கூலுக்கு போ சொல்லுவான். என்ன இப்ப வீட்டுக்கு கூட்டு போறானா, எங்க கூட்டு போறான், எதுவுமே உங்களுக்கு தெரியல. அதை நீங்க திங்க் பண்ணவும் இல்லை. அம்மா இதே நீங்க பின்னாடி பார்த்து தூங்கிட்டு இருக்க. அந்த வண்டி ஹாஸ்பிட்டல் போயிட்டு நிக்குது. சுகா அவன் கீழே இறங்கிட்டு உங்க பக்கம் டோர் ஓபன் பண்ண தூங்கி அவன் மேலே விழுறீங்க. மென்டல், என்ன எதுக்கு டோர் ஓபன் பண்ணீங்க, சாஞ்சி படுத்திருக்குன்னு தெரியும்ல, கீழே இறங்கு. வீட்டுக்கு வந்துட்டோமா, நீங்க கீழே இறங்க, அது ஹாஸ்பிட்டல், இங்க எதுக்கு வந்திருக்கோம். சுகா உங்களே பாக்குறா. என்னாச்சு, பல்லெல்லாம் கழட்டிடுவேன்னு சொன்னீங்களா, அதனால வந்துட்டீங்களா? உங்க அப்பாவை ஷூட் பண்ணிட்டாங்க, கடைசியா உங்ககிட்ட தான் பேசணும்னு சொல்றாரு. உள்ள போ, விளையாடுதீங்க, கொஞ்சம் போய் வீட்டுல விடுங்க. அகைன் காருக்குள்ள ஏற போக்க இப்போயும் தரன்னு இழுத்துட்டு வர கிட்ட விடுங்க 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 அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கீங்க. நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஐசியூ வார்டில் இருக்காரு. அம்மா நின்று அழுதுட்டு இருக்க. இப்போதான் அதோட சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரியுது. அம்மா இங்க எதுக்கு நின்றுட்டு இருக்க? அப்பா இல்ல, அப்பா அம்மா ஓகே என்ன பேசணும்னு சொல்லிட்டாரு, உள்ள போவேன். இல்லமாச்சு போ உள்ள அப்படி சொல்ல உள்ள வரீங்க. அவ்வளோதான், ஃப்ரீஸ் ஆயிட்டீங்க. அப்பாவால எதுவும் பேச முடியல, எதுவுமே பண்ண முடியல. ஒரு மாதிரி அப்பா படுத்திருக்காரு. அவ்வளோதான், உங்களுக்கு உயிரே போச்சு. அவரை இப்படி பார்க்கும் போது கிட்ட போறீங்க. அப்பா, ஒரு கண்ணுல இருந்து தண்ணி வருது, கையை லைட்டா அசைக்கிறாரு. அப்பா இன்னும் க்ளோஸா போறீங்க, நீல் பண்றீங்க. கொஞ்சமா அந்த கையை கொண்டு வந்து சீக்கில வைக்கிறாரு. அப்பா அப்பா என்ன பாச்சு உங்களுக்கு அப்படின்னு நீங்க அழுற சவுண்டு வெளில இருக்க அம்மாக்கு கேக்குது. அவங்களும் தேம்பி அழுறாங்க. உங்க அப்பாவோட பாசம் உங்களுக்கு கிடைச்சதே கிடையாது. அது எல்லாம் அப்படி சொல்லிட்டு நீங்க நிறையவே பண்ணிருப்பீங்க அதுக்காக. அது அம்மாக்கு மட்டும்தானே தெரியும். ஸோ நீங்க அழும்போது அது அவங்களுக்கே கஷ்டமா இருக்கு. அவங்க கண்ணுல இருந்து தண்ணி வருது. வெளியே நின்றுருக்கான். கொஞ்ச நேரம் நீங்க கத்தி எல்லாருமே உள்ள வராங்க. ஸோ அப்பா இறந்துட்டாங்க. அப்பா எழுந்திருக்கப்பா, அப்படி பண்ணாதீங்கப்பா, இருக்கும்போது கூட நீங்க கூட இல்லப்பா, ப்ளீஸ்ப்பா எழுந்திருங்கப்பா, இப்ப வச்சு என் கூட இருங்கப்பா, ப்ளீஸ்ப்பா, எனக்கு படிக்க வராதுப்பா, கொஞ்சம் சொல்லி கொடுங்கப்பா, டிரைவ் பண்ணி சொல்லி கொடுங்கப்பா, நிறைய உங்ககிட்ட கேட்டுட்டே இருப்பேன்ல அப்படிலாம் சொல்லி நீங்க அழுறீங்க. நிறைய தெரிஞ்சது உங்க அப்பாட்ட கேட்டிருப்பீங்க. இது உங்களுக்கு விஷ்,
உங்கள் அப்பா கிட்ட இருந்து உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கணும்னு ஒன்று கூட உங்களுக்கு கிடைச்சதே கிடையாதா? இப்படி உங்கள் அப்பா இறந்து போயிட்டாங்க, அவ்வளோதான். உங்களுக்கு எல்லாமே டோட்டலாக முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல். நெக்ஸ்ட்டு ஃபியூனரல். உங்கள் கூட யாருமே இல்லை, நீங்கள் அம்மா, அவ்வளோதான். இப்படியே ஒரு 3-4 days போதும். நீங்கள் ஒரு ரூமில், அம்மா ஒரு ரூமில் இருக்காங்க. அவ்வளோ போலீஸு உங்கள் வீட்டுக்குள்ளே வராங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்னாச்சு சார், என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க, உள்ள எதுக்கு வரீங்க, என்ன வேணும் உங்களுக்கு? இப்படி சொல்லிட்டே இருக்க உங்களை யாரும் கண்டுக்கவே இல்லை. ரூம்ல இருக்க திங்ஸ் எல்லாம் கீழே போடுறாங்க, கீழே தள்ளி உடைக்கிறாங்க, என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. சார் என்ன சார் பண்றீங்க சார், இதையே சார் எடுக்கிறீங்க? எங்க அப்பா போட்டோஸ் திரும்ப போட்டுட்டு உள்ள வரீங்க சார். அப்படி சொல்லிட்டே நீங்க அவங்க பின்னாடியே போயிட்டு இருக்கீங்க. யாருமே பேசுறது காதுல விழல. அம்மா ஒரு மாதிரி சைலண்டா இடிஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்காங்க. உங்க அப்பாவோட ஆஃபீஸ் ரூம் இருக்கும், அது எல்லாத்துலயும் எடுத்துக்கிட்டு கலெக்ட் பண்றாங்க. அப்பாவோட ஆஃபீஸ் ரூம்ல நீங்க போனாலே அவருக்கு கோவம் வரும். சரி ரூமுக்குள்ள இருந்து வெளில போங்க சார், பக்கத்துல பிடிக்காது. சரி சரி என்ன சார் பண்றீங்க, யார் சார் நீங்களாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கத்த. டிஸ்டர்ப் பண்ணாம இங்க இருந்து கிளம்புங்க சார். இது எங்க வீட்டுல நீங்க வந்து பண்ணிட்டு நான் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றேன்னா பாருங்க, இதுக்காக நான் உங்களுக்கு மேல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், ஆக்ஷன் எடுப்பேன். ஆக்ஷன் தான் என்ன சொல்லி ஆக்ஷன் எடுப்பேன்? வீட்டுக்குள்ள வந்து நீங்க ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஓ ஏதோ பண்ணல, எவிடன்ஸ் கலெக்ட் பண்றேன். எவிடன்ஸா? எதுக்கு எவிடன்ஸ்? அதுவா, உங்க அப்பா ஒரு ட்ரக் மாஃபியா கூட டீலிங் போட்டிருக்காரு, அதுக்கார எவிடன்ஸ். என்ன வளரீங்க? வளரல, எவிடன்ஸ் வரும்போது உனக்கே தெரியும். அப்படி சொல்லிட்டு அவங்க போட்டு எல்லாத்தையும் கழிச்சு போட்டுட்டு ஏறிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்கலாம் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க, எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்க ஒரு சின்ன பொண்ணு அமைதியா நின்றுக்கீங்க. என்கிட்ட ஒரு கிஃப்ட் பேக் இருக்கு, அதை எடுக்க. சார் இது எடுக்காதீங்க. எதுக்கு எடுக்க கூடாது? இதுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு சார், இதுக்குள்ள எதுவுமே இல்லை, அப்புறம் எதுக்கு பிரிக்க கூடாதுன்னு சொல்றீங்க? சார் இது இன்னொருத்தவங்களுக்கு வந்து கிஃப்ட் சார். யாருக்கு வந்து கிஃப்ட்? எனக்கு தான். யாரு? இந்த வயசுல உனக்கு பாய் ஃப்ரெண்டா? சார் ரொம்ப ஓவரா பேசுறீங்க. என் அப்பா எனக்காக அனுப்புனது, உன் அப்பா அனுப்புனதா? இதுக்குள்ளதான் ஏதாவது இருக்கணும். ஒண்ணுமே இல்லாம உனக்கு எதுக்கு கிஃப்ட் அனுப்புனாரு? எனக்கு 3 days முன்னாடி பர்த்டே. பர்த்டேவா? நீ பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு ஸ்கூல்ல இருந்ததா கேள்விப்பட்டேன். அப்பா எனக்கு வரலன்னு கோவத்துல ஓ மண்டையில கலர் அடிச்சுக்கிட்டியா? அவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பாக்க உங்க எல்லாரையும் நான் வாஷ் பண்ணிட்டே இருக்கேன். மண்டையில அன்னைக்கு கலர் அடிச்சுட்டு இருந்தீங்க, இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டே கூட அப்பா மறந்துட்டாருன்னு ஒரு கோவம், அதனாலதான் அப்படி பண்ணிருப்பீங்க. பட் மிட் நைட்ல உங்களுக்கு கிஃப்ட் வந்திருக்கும். அப்பாவோட வெஜிடபிள் தான் கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அவர் மேல அந்த கோவத்துல நீங்க அதை ஓபன் கூட பண்ணல. அந்த பேக்கை இவர் எடுத்து வச்சுக்கிட்டு ஓபன் பண்ணிடலாமா? சார் அது எனக்கு வந்து கிஃப்ட் சார். என்ன இருக்கு பாத்துருவோம். சார் என்ன சார் பண்றீங்க? சொல்லிட்டே இருக்க அவன் கிளிக்க ஆரம்பிச்சுட்டான். சைலண்ட் ஆயிட்டீங்க. அதுக்குள்ள ஒரு பொம்மை தான் இருக்கு. சே எதுவா இப்படி கிஃப்ட் பண்ணி வச்சிருக்கான் அவன் அப்பா. சார் போலீஸ் ஸ்டேஷன்ல அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, இப்படி பேசாதீங்க. மரியாதையா? இப்ப போய் பாரு, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. காஸ் உங்க அப்பா மாஃபியா கூட இல்லீகல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் இருக்காது சார். இருக்கா இல்லையான்னு நாங்க கண்டுபிடிக்கிறோம். கொஞ்ச நேரம் நகர்த்து நிக்கிறியா? அப்படி சொல்லிட்டு பாக்க கொஞ்சம் நகர்றீங்க. கையில பொம்மை இருக்கு, அப்பா கொடுத்த பொம்மை லாஸ்டா. சரி இது கொடுங்க சார். அதுதான் ஒண்ணும் இல்லைல்ல அப்படின்னு கையை நீட்ட அவன் தூக்கி போட்டுட்டான். உங்களுக்கு கடுப்பா இருக்கு, இருந்தாலும் வந்து பொம்மைய கையில எடுக்க ஏதோ சிலக்குன்னு ஏதோ ஆடுற மாதிரி இருக்கு. என்னது அப்படின்னு அந்த பொம்மைய பார்க்க அந்த பொம்மை வயிற்றுக்குள்ள ஏதோ பென்ட்ரைவ் மாதிரி இருக்கு. பென்ட்ரைவா அப்படின்னு பார்த்துட்டு திரும்பி அவனை பாக்குறீங்க. அப்பா சொன்ன அந்த பென்ட்ரைவா இது அப்படி திங்க் பண்றீங்க. அப்பா இறந்து போகும்போது ரெட் கலர் பென்ட்ரைவ் அதை எடுத்த சூகா அப்படி சொல்லிட்டே இருந்தாரு பாரு. லாஸ்டா சொன்னது உங்களுக்கு புரியல. ரெட் கலர் பென்ட்ரைவ் இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இதை எடுத்துட்டு யார்கிட்டயும் கொடுக்க சொன்னாரு. யார் அது? உங்களுக்கு ஞாபகமே வர மாட்டேங்குதா? அவன் வெளில வர டக்குன்னு உங்க சட்டைக்குள்ள எடுத்து போட்டுக்கிட்டீங்க. அவன் அங்க இருந்து கிளம்புறான். இவ்வளவு கலவரும் வீட்டையும் ஒருத்தவங்க வந்து பிரிச்சு போட்டுட்டாங்க. பட் அம்மா ஸ்டில் உட்காந்துட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. அப்பா முன்னாடி எழுந்துக்கவே முடியல. அவங்களால அதை ஏற்றுக்கவே முடியல. அவங்க உங்க அப்பாவை ரொம்ப லோ பண்ணியிருப்பாங்க. அவர் வந்து உங்க அப்பாவை பார்க்கல அப்படின்னாலும் அந்த அஃபெக்ஷன் இருக்கதான் செய்யும். பட் அப்பா இறந்து போயிட்டாங்க. அது என்னமோ தெரியல, ஒரு மாதிரியாவே இருக்கு. அவங்களுக்கு கிட்டத்தட்ட எதை பத்தியும் கவலையே இல்லை. ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆயிட்டாங்க. அவங்க முன்னாடி உங்க அப்பா மட்டும்தான் இருக்காரு. அவங்க மைண்டுக்குள்ள வருது இல்லை, உங்க அப்பா கூட இருந்த அந்த ஹாப்பி மூமெண்ட் மட்டும்தான் அவங்களுக்குள்ள இருக்கு.
ஸோ அதோடவே அமைதியாக இருக்காங்க. நீங்கள் அம்மாவை பார்க்குறீங்க, சைலண்டாக படுத்துட்டு இருக்காங்க. சரி ஓகே, எல்லாத்தையும் கிளியர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு இருக்க இந்த டைம் ஒரு 2-3 போலீஸ் வந்திருக்காங்க. நீங்கள் அவங்கள பார்க்க நீங்கள் இருந்தது போலீஸ் குவார்டர்ஸில். ஃபர்ஸ்ட் மாதிரி உங்கள் அப்பா இருந்திருந்தா இதுவரைக்கும் நாங்கள் கேட்டுக்கவே மாட்டோம். பட் இப்போ நீங்கள் இருந்து காலி பண்ணி ஆகணும். எதுக்கு? உங்கள் அப்பா இப்போ ஒரு கிரிமினல். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கிரிமினலுக்குலாம் போலீஸ் குவார்டர்ஸ் கொடுக்க முடியாது. உங்களுக்கு ஒண்ணு கூட ஞாபகம் இல்லையா? எங்க போய் எவ்வளவு பண்ணிருப்பாரு, எங்களை கூட கண்டுக்கல. போலீஸ் ஸ்டேஷன் தான் இருந்தாரு. அவர் மேல ஏன் இப்படி பண்றீங்க? அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? மேடம் ஐம் சாரி, எங்க ஹெட் ஆஃபீஸ்ல என்ன சொல்றாங்களோ அதான் எங்களால பண்ண முடியும். ப்ளீஸ் இன்னைக்கு ஈவினிங்குள்ள விக்கெட் பண்ணிடுங்க. ஈவினிங்குள்ளயா? எங்க போவோம்? அம்மாவை பார்க்க அம்மா உட்காந்துட்டே தான் இருக்காங்க. மேடம் ஆர்டர் காப்பி ஒன் டே உங்களுக்கு டைம் விக்கெட் பண்ணிட்டு சைன் பண்ணி எனக்கு கொடுக்கணும் மேடம். ஓகே, சைன் பண்ணி கொடுத்துட்டீங்க. ஒரு 2 ஹவர்ஸ்க்கு என்னென்ன தேவையோ அந்த திங்ஸை மட்டும் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறீங்க. ஏன் தெரியல, அம்மா அந்த வீட்டை விட்டு வரவே மாட்டேன்றாங்க. அழுறாங்க, ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. ப்ளீஸ் சொல்றதுக்கு என்ன கற்று போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அம்மாவை அந்த வீட்டுக்குள்ளேருந்து கூப்பிட்டு வரீங்க. வேற வீட்டுக்கு வந்துட்டீங்க. குட்டி வீடு, அமைதியாக உட்காந்துட்டு இருக்கீங்க. சேம் அம்மாவும் அப்படிதான் இருக்காங்க. இந்த டைம் இப்போ நீங்கள் வீடு சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அங்கே ஒருத்தன் வரான். அவனும் போலீஸ் தான். என்ன சார் வேணும் உங்களுக்கு? நீங்கள் சேஞ்ச் பண்ண சொல்லிட்டீங்க, ஆரிங்க வந்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன வேணும் உங்களுக்கு? உங்கள்கிட்ட விசாரிக்கணும். ஸ்டேஷன் வரைக்கும் வரீங்களா? ஸ்டேஷன் வரைக்குமா? என்கிட்ட என்ன விசாரிக்க போறீங்க? சாரி மேடம், இவங்க சார் வர சொல்லியிருக்காரு. என்ன? எனக்கு எதுவும் தெரியாது. அங்கே வந்து சொல்லுங்களேன் ப்ளீஸ். திரும்பி அம்மாவை பார்க்குறீங்க, படுத்துட்டு இருக்காங்க. சரி சொல்லிட்டு நீங்க அவர் கூடவே ஸ்டேஷனுக்கு போக வீட்டில் வந்து சர்ச் பண்ணியிருப்பான் இல்லையா, பொம்மெல்லாம் கூட தூக்கி போட்டிருப்பானே அவன். வாங்க 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 வாங்க, நீங்க தானே அந்த அக்யூஸ்ட் லியோட பொண்ணு. மைண்ட் யூ வேர்ட்ஸ். ஒரு பொண்ணு அக்யூஸ்ட் கிடையாது. நீ லியோட ரத்தம் இல்ல, பின்ன அவனோட ஜெராக்ஸ். அவன மாதிரிதான் பேசும் அப்படின்னு சேர்ல இருந்து எழுந்து கிட்ட வரான். டம்மா தூண்டு இருக்க என்ன வாயே. சார் ஏதோ விசாரிக்கணும்னு சொன்னீங்களா? கேட்டீங்கன்னா நான் வீட்டுக்கு போயிடுவேன். கேட்ட உடனே உன்னை இங்க இருந்து நான் அனுப்பிடுவேன்னு பாக்குறியா? சார் ஏதோ விசாரிக்கணும்னு சொன்னீங்க. பாருங்க எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு எப்படி நீ சொல்ற? என்ன தெரிஞ்சுக்கணும்? சரி கேளுங்க. தெரிஞ்சுக்கணும்ல இல்ல, கிட்ட இருக்கான்னு கேக்குறேன். என்கிட்டயா? ரெட் கலர் பென்ட்ரைவ். நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல. நான் வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போறியா? யார் இப்ப போ சொன்னது? சார் நீங்க சொல்றது எனக்கு புரியல சார். புரியலையா இல்ல உங்ககிட்ட இல்லையா அப்படின்னு உங்க மேல பாக்குறா. சார் என்ன சார் பண்றீங்க அப்படின்னு உங்க மேல நீங்களே கை வச்சுக்கிட்டு நீங்க ஒரு போலீஸ் அப்படிங்கறத மறந்துட்டீங்களா என்ன? நான் மறக்கல, நீ தான் மறந்துட்ட. உங்ககிட்ட வரா. சார் என்ன சார் பண்றீங்க அப்படின்னு பின்னாடி நடத்த போறீங்க. நான் கேட்டது ரெட் கலர் பென் டிரைவ். அத சொன்னே என்கிட்ட இல்ல, எனக்கு அதெல்லாம் தெரியாது. உங்ககிட்ட இல்லைன்னு சொல்லாத, இங்கதான் எங்கேயும் இருக்கு. சார் குடு. சார் என்கிட்ட இல்ல சார். சிச்சோ, நீ எடுத்து கொடுக்கலன்னா நானே எடுத்துப்பேன். சார் ஏன் சார் இப்படி பண்றீங்க? என்கிட்ட இல்ல சார். என்கிட்ட பேசினாலா வேலைக்கு கதை இல்ல அப்படின்னு உங்ககிட்ட வரா. நீங்க பின்னாடி போயிட்டு சார் பாருங்க, எனக்கு கேட்கற பென்ட்ரைவ்ல எனக்கு இல்லை சார். ப்ளீஸ் சார். உங்ககிட்ட இல்லைன்னு சொன்னா நான் அதை நம்பணுமா? சார் என்கிட்ட ப்ராமிஸாவே இல்லை. ப்ளீஸ் சார். இல்லையா? அதை நான் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவன் உங்ககிட்ட வரான். உங்க அப்பா கிட்ட வேலை செஞ்சவங்க எல்லாம் அங்கதான் இருக்காங்க. உங்களுக்கு கஷ்டமா இருக்கு சார். எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு கொண்டு வரலன்னு நினைக்கிறேன் சார். உங்ககிட்ட இல்ல போல, அவளை விட்டுருங்க சார். டேய் சும்மா இருடா அப்படி சொல்லிட்டு அவன் உங்ககிட்ட வரான். சார் என்கிட்ட ஒண்ணும் இல்ல, கையில பாருங்க அப்படின்னு நீங்க கையை காட்டு. கையில ஒண்ணும் இல்ல, ட்ரெஸ்ஸுக்குள்ள. சார் வேணாம் சார், அந்த பொண்ணு லியோட பொண்ணு சார், வந்தா உயிரோட இல்லையே அப்படின்னு உங்ககிட்ட வரான். சார் என்கிட்ட ஒண்ணும் இல்லை சார். சார் ப்ளீஸ் சார் இப்படி பண்ணாதீங்க சார் அப்படி சொல்லிட்டே இருக்க. அதை கேட்காம ட்ரெஸ்ஸை இருக்க ஷாலை பிடிச்சி இழுத்துடுறான். என்ன சார் பண்றீங்க அப்படின்னு நீங்க அவங்க ஃப்ரெண்ட்ல கை வச்சுக்க சர்ச் பண்றேன். சர்ச் என்கிட்ட தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்றேன் சார். அதை நானே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு உங்ககிட்ட வரான். சார் இங்க பாருங்க, வேணாம் சார், எனக்கு தெரிஞ்சது பொண்ணுகிட்ட ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன் சார். பயப்படுறவங்களாம் இங்க இருந்து தள்ளி போங்க அப்படி சொல்லிட்டு உங்க ட்ரெஸ்ஸை பிடிக்கிறான். அடுத்த செகண்ட் சுகா அங்க நிக்கிறான். அவன் உங்க ஷர்ட்டை பிடிச்சிருக்கா இல்லையா, அங்க அவன் கையை இவன் பிடிச்சிட்டு என்ன பண்றீங்க யோங்கி தள்ளு, அவன் முன்னாடி நீ என்ன பண்ற அப்படி சொல்லிட்டு சுகாவை தள்ளி விடுற மாதிரி வரும்போது சுகா ஸ்டெப்பா அங்கே நிக்கிறான். உங்க முன்னாடி ஒரு ட்ரெஸ் அவன் கையில இருக்கு. ஒரு
கையில உங்க ஷோல்டரை புடிச்சிட்டு இருக்கான், ஒரு கையில உங்க ஷாலை வச்சிட்டு இருக்கான். 2 பேருக்கும் நடுவுல சுகா நின்று இருக்கான். என்ன பண்ற, உன்னை தள்ளுன்னு சொன்ன, உனக்கு காதுல விழலையா? அவன் மேல இருந்த கையெடுங்க. வந்துட்டான் தான் ஹீரோ. டேய், நீ லீக்கு தான் அசிஸ்டன்ட், எனக்கு கிடையாதா? நான் உங்களுக்கு அசிஸ்டன்ட் சொல்லவே இல்லையே. அவன் மேல இருந்த கையெடுங்கன்னு சொன்னேன். என்னடா உனக்கு கோவம்லாம் வருமா? அவன் மேல இருந்து கையெடுங்க. லீக்கு கீழே உன்னை பார்க்கும்போது நாய்க்குட்டி மாதிரி தெரியும். அவன் என்ன சொன்னாலும் கேட்ப. நீ ஏன் முன்னாடி வந்து கூவிட்டு நின்னுட்டு இருக்க? சார், அவன் மேல இருந்து கையெடுங்கன்னு சொன்னேன். டேய், உன்னை எனக்கு அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணாங்க, நான் உன்னை வேணான்னு சொல்லிட்டேன். உனக்கு இந்த ஸ்டேஷன்ல வேலையே கிடையாது, இங்க இருந்து கிளம்பு அப்படி சொல்லிட்டு இருக்க. சுகா அந்த இவங்க கையை பிடிச்சிருக்கான். அந்த கையை முறுக்க அவனுக்கு வலிக்குது. டேய், என்ன பண்ற நீ? கையெடுங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அப்போதுல இருந்து கத்திட்டு கேட்காம அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கையை முறுக்குறான். அது அந்த சீனியருக்கு வலிக்குது. பாரு, நான் உன்னோட சீனியர் ஆபீசர் இருந்தா பொண்ணுங்க மேல கை வைக்கலாமா? என்ன சொன்னாலும் நீ ஒபே பண்ணணும். நான் தான் சொன்னேன்ல, ஒன்னும் உங்களுக்கு அசிஸ்டன்ட் கிடையாதுன்னு, அப்புறம் எப்படி ஒபே பண்றது? அப்படி சொல்லிட்டு உங்க மேல இருந்து கையை எடுத்து புடிச்சு அவளை புஷ் பண்ணிட்டான். அவன் மேல கை வச்சிங்கன்னா இங்க நட்டுக்கிறது வேற, சீனியர் ஆபீசர்னு பாக்குறேன், இல்லைன்னா அவ்வளவுதான். ஒரு மாதிரி மறட்டு போயிட்டு பாக்க போலாம். உங்களை பாக்குறா, இங்க ஒரு மாதிரி ட்ரெஸ்ஸை பிடிச்சிட்டே இருக்க. அந்த சீனியர் கிட்ட போயிட்டு உங்க ஷாலை புடிங்கிட்டு கொண்டு வந்து உங்களுக்கு கவர் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு அங்க இருந்து உங்களை அங்க கூட்டு வந்துடுறான்.